இப்போ இவ்வளவு நாள் அடிமேல் அடி, உதை மேல் உதை, மிதி மேல் மிதி, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம். அதாவது ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினானா என்னமோ ஒரு பாட்டிலேயோ ஒரு வசனத்திலேயோ சொல்லுவாங்க பாருங்க. அதை போல் சொல்லாத கஷ்டம், தாங்காத துயரம், வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆன மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுபம். ஒரு ஒளிமயம். ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில். அங்கு செவ்வாய் கூட்டணியாக இருந்தாலும் 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இரவு நேரம் லேட் நைட் ஸ்பைசி ஃபுட்டை பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் தவிர்ப்பது. என்ன, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை ஏற்படுத்தாத அளவுக்கு, குறிப்பாக இந்த வைரல் ஃபங்கஸ் இந்த மாதிரி கழிவுகள் வெளியாகக்கூடிய இடம், இதெல்லாம் கொஞ்சம் நாம் கிளீனாக பார்த்து கொள்வது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஏப்ரல் 2026க்கு உண்டான பலன்களை விளக்கமாக காண இருக்கிறோம். ரொம்பவும் சுவாரஸ்யமான பலன்கள். செவ்வாய் சனி சேர்க்கை, சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்க போகிறார், பிறகு சொந்த வீட்டிலே அமரப் போகிறார். புதன் என்ற கிரகத்திற்கு நீசபங்க ராஜயோகம், சுக்கிரன் ஆட்சி, இதை தவிர கிரகமாலிகா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் இருக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போய்விட்டது அப்படின்னு எந்தெந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பிரமாதமான குட் நியூஸ். என்ன அப்படின்னா, இந்த மகர ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கு 2 ஒளி கிரகம், குருவின் பார்வை, சுக்கிரனின் பார்வை. இது ரெண்டுமே நிதி கிரகம். இதுல ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர். ரெண்டுமே ஒளி கிரகம். அது சுக்கிரனுக்கு சொந்த வீட்டுக்கு பார்வை. பிறகு சுக்கிரன் சொந்த வீட்டில் அமர்ந்து லாபத்தை பார்க்க போகிறார். இப்போ இவ்வளவு நாள் அடிமேல் அடி, உதை மேல் உதை, மிதி மேல் மிதி, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம். அதாவது ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினானா என்னமோ ஒரு பாட்டிலேயோ ஒரு வசனத்திலேயோ சொல்லுவாங்க பாருங்க. அதை போல் சொல்லாத கஷ்டம், தாங்காத துயரம், வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆன மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், அந்த 7.5 சனி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் பூரணமாக போய்விட்டது. 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்துல சனி சூரியன், பிறகு சனி செவ்வாய் சேர்க்கையாக இருந்தாலும் சூரியன் சித்திரை மாதத்தில் வெளியே வந்து 4ஆம் வீட்டில் உச்சபலம் பெறுகிறது. இவர்களுக்கு தொழில் லாபம். 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு குருவின் பார்வை அப்படிங்கிற மாதிரி வரிசையா இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், அதுவும் தொழில் ரீதியாக. ஸோ இனிமேலும் எல்லாம் போய்விட்டது அப்படின்னு இவர்கள் சொல்ல முடியாது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு போனதோ அதெல்லாம் திரும்ப மழை வென்று வந்து கொண்டே இருக்கும். சார், 6ஆம் இடத்துல குரு மறையுதே சார், இதை நீங்கள் ஏன் சார் கவனிக்கல அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்க. இதே இடத்தில் 3-6 பரிவர்த்தனை. இப்போ என்னன்னா, வெற்றி ஸ்தானத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி பரிவர்த்தனை, அவர் தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ உங்களுடைய கடன் அப்படிங்கிறது நீசமாகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் கரைகிறது. ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் கடன் கொடுத்தவர் அதை வெய்வர் பண்ணுவார், கடனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவார். அதிலிருந்து வெளியே வந்து ஒரு ஃப்ரீ பேர்டாக இனி மேலும் மேலும் இந்த பக்கம் தொழில், இந்த பக்கம் லாபம். ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவரே லாபத்தை பார்க்கிறார். அவர் 5ஆம் வீடு சொந்த வீட்டில் வந்து அமரப்போகிறார். அப்போ உங்களுடைய மனம் லயிக்கும். ஒரு ஃபேண்டசி, ஒரு ரிலாக்ஸ் மோடு, ஒரு லக்ஸுரி, ஒரு நல்ல பாட்டு கேட்பது, ஒரு நல்ல மியூசிக் போவது, நீங்கள் எதெல்லாம் உல்லாசம் லக்ஸுரி என்று நினைக்கிறீர்களோ அதனை எல்லாம் பூரணமாக அனுபவிப்பது.
அப்போது அதுக்கெல்லாம் நமக்கு எப்போ மைண்டு வரும் அப்படின்னா, நாம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரும் பொழுது தான் இதற்கு நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது லயிக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுபம். ஒரு ஒளிமயம். ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில். அங்கு செவ்வாய் கூட்டணியாக இருந்தாலும் 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன கசமுசா, ஒரு சின்ன உரசல், ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு போனாலும் இறுதியில் வெற்றி, சந்தோஷம், லாபம், நன்மை, அனுகூலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தான் வரும். இங்கே அஷ்டமாதிபதி உச்சம். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பில்லு கட்டுறது, டேக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக மகர ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன். அப்போ புது தொடர்புகள், காதல், இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கல்யாணம் ஆனவர்களுக்கும் ஏற்படும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக நீங்கள் இந்த விஷயத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல 11ஆம் அதிபதியும் ராசியாதிபதியும் 3ஆம் இடத்தில் வந்து சேருகிறது. இப்போ 3ஆம் இடமே வந்து காமத்திரிகோணத்தில் வருகிறது. 11ஆம் இடம்ங்கிறது இளைய களத்திரத்தையும், குறிப்பாக வந்து 11ஆம் இடம்ங்கிறதும் காமத்திரிகோணத்தில் தான் வருகிறது. இப்போ சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி நேரத்தில் பொறி தட்டும். என்ன பொறி தட்டும் அப்படின்னா, ஏதோ ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதற்குண்டான ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு தட்டும். கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர கேது, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் இந்த கணவன் மனைவிக்குண்டான அந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஒரு ஞான மார்க்கத்தை கொடுக்கும். ஒருவேளை அதனால கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுவதற்கு உண்டான சிச்சுவேஷன் வரும். கவனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். இப்ப மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்ங்கிறவர் சனி சேர்க்கை 3ஆம் இடம். அப்போ வெளியூருக்கு பயணங்கள், வெளிநாடுகளுக்கு உங்கள் கணவன் போகும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவரை மானிட்டர் செய்து கொள்ள வேண்டும். ஏதாவது சின்ன தவறுகள் நடப்பது போல் இருந்தால் அவரை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். அது எல்லா விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது வெளிநாடு கரன்சியாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், பேப்பர்ஸ் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், பொதுவாகவே இந்த சின்ன சின்ன இஎன்டி ப்ராப்ளம், த்ரோட் ப்ராப்ளம் வராத அளவுக்கு, ஏன்னா இது சம்மர் சீசனுங்கிறதுனால இந்த கூல் ஆன ஐட்டம்ஸ், ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் கவனமாக உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதலான ஒரு வெளிப்பாடு கொண்டு வருவார்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஃபார்ம் போடுறோம், டாக்குமெண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டு, அந்த பேப்பர்ஸு, இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போகிறோம். குறிப்பாக இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, ஏன்னா 7ல் கேது. ஒரு மாவை அரைச்சி வச்சேன், 9 நாளில் அதுக்கு நான் 9 தோசை சுடுறேன் விதவிதமாக. ஒரு நாளைக்கு ஆனியன், ஒரு நாளைக்கு மசாலா தோசை, ஒரு நாளைக்கு தக்காளி தோசை அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு 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 எடுத்து உணவை நாம் எடுத்து சாப்பிடாமல் ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்வது, இந்த கலர்ஸ் இல்லாத ஃபுட்டு எடுத்துக்கொள்வது, கண்டாமினேட்டட் ஃபுட்டு ரொம்ப நேரம் கழித்து அந்த ஃபுட்டை மீண்டும் மீண்டும் சூடு பண்ணி சாப்பிடுவது, இதெல்லாம் தவிர்த்து கொண்டு நல்ல ஃப்ரெஷ் ஃபுட்டு, இயற்கை ஃபுட்டு எடுத்தால், இரவு நேரம் லேட் நைட் ஸ்பைசி ஃபுட்டை பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் தவிர்ப்பது. என்ன, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை ஏற்படுத்தாத அளவுக்கு, குறிப்பாக இந்த வைரல், ஃபங்கஸ், இந்த மாதிரி கழிவுகள் வெளியாகக்கூடிய இடம், இதெல்லாம் கொஞ்சம் நாம் கிளீனாக பார்த்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரை தொழில் அப்படிங்கிறது இனி எல்லாம் வந்து விட்டது, நமக்கு லாபம் வந்து விட்டது, தொழில் வந்து விட்டது, ஒர்க் வந்து விட்டது அப்படிங்கிற அளவுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் மீனராசி மண்டலம். இந்த மாதம் முழுவதுமே ஏப்ரல் 11 புதன் மீனராசி மண்டலத்துக்குள் வந்து நீசபங்க ராஜயோகம், புதன் குரு பரிவர்த்தனை,
ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் மாதம் சித்திரை, தமிழ் வருட பிறப்பு. சூரியன் மேஷ மண்டலத்தில் ஆட்சி, சூரியன் மேஷ மண்டலத்தில் உச்சபலம் பெறுகிறார். 19/4 இந்த சுக்கிரன் என்ற கிரகம் ரிஷபத்துக்கு வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். அது நாள் வரை மேஷத்திலிருந்து அவர் தனது சொந்த வீடான துலாத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரன் கடகத்தில் வரும் பொழுது வரிசையாக கிரகமாளிகா யோகம் என்ற ஒரு ராஜயோகம் ஏற்படுகிறது. இதுல மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விரும்பத்தகாத சேர்க்கை. எதனால அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஒரு டான் கிரகங்கள், ரெண்டுமே ஒரு மாதிரி முரட்டு சுபாவம் நிறைந்த கிரகம். இந்த 2 கிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜோதிடத்தில் இது ஒரு விபத்துன்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, சனி வீட்டில் செவ்வாய் உச்சம், சனி வீட்டில் செவ்வாய் சமம் என்ற அந்தஸ்து பெறுகிறது. செவ்வாய் வீட்டில் சனி என்ற கிரகத்திற்கு நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருகிறது. அப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா, செவ்வாயை பொறுத்தவரை நீனும் என்னை போல் ஒரு அசுப கிரகம் தான், உன்னை போய் தளபதி, கமாண்டோ, சேனாதிபதி, படைத்தலைவன், போர் வீரன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் என்னைய போய் நீஜன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சாட்டான் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாயை சேர்ந்தாலோ செவ்வாயை பார்த்தாலோ விபத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் பொதுவாகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது மீனராசி மண்டலத்தில் சேர்க்கை கால் பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன், வாக்கிங் பண்ணுறேன், ஜிம் பண்ணுறேன், 60 பேக் பண்ணுறேன், 80 பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிந்தவரை விபத்துக்கள் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு பரிகாரம் அப்படின்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பைரவர், அதாவது அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபடுவது, மேலும் வியாழக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது கைமேல் பலன் கொடுக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.